எல்லாருமே நீங்க உணவுல வெள்ளை சர்க்கரையை விலக்கிடணும். நான் முன்னாடி எல்லாம் குறைச்சிருங்க, தேவையில்லை அப்படிலாம் விஷயம். இனிமேல் அப்படி இல்லை. கொஞ்சமா கூட நமக்கு வெள்ளை சர்க்கரை வேண்டாம். ஒயிட் சுகர் வாங்காதீங்க உங்களுடைய பாட்டில். இல்லைங்க அப்ப யாராவது வீட்டுல யாராவது விருந்தினர்கள் வந்தா எங்க வீட்டுல வெள்ளை சர்க்கரை கொடுக்க மாட்டோம். அப்படி ஒருவேளைன்னா அந்த முக்குல டீ கடை இருக்கு, அங்க வேணா போய் டீ குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிருங்க, தப்பே இல்லை. நம்ம கருப்பு டீ காப்பி தான் இனிப்பா கொடுக்கணும்னா கருப்பு டீ காப்பி கொடுப்போம். இல்ல வெள்ளம் போட்டு ஒரு சக்கரை, வெள்ளை சக்கரை, கரும்பு வெள்ளம் போட்டு ஹைட்ரேஸ் சேர்க்காத வெள்ளத்திலையும் அது மண்டை வெள்ளத்தை வெள்ளையா ஆக்குறதுக்குன்னு அதுக்கு கெமிக்கல் போடுறாங்க. அப்படி இல்லாத நல்ல நல்ல காஃபி ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஒரிஜினல் கரும்பு வெள்ளமுமே நல்ல காஃபி ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும். அது வெள்ளையாக்குறது ரசாயனம் தான், ஹைட்ரேஸ் ரசாயனம் தான். அப்படி கரும்பு வெள்ளம் வாங்கி ஆர்கானிக் கடைகளை போய் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த வெள்ளத்தை வச்சு நம்ம வேணும்னா இனிப்புல நம்ம பிள்ளைக்கு அப்படி கொடுப்போம், தப்பு இல்லை. தேன் இனிப்பு வேணா தேன் கொடுத்துக்கும். கருப்பட்டி, தேன், வெல்லம், பனங்கள் கண்டு இதுதான் நம்ம வீட்டுல இனிப்பா இருக்கணும். அதை வைத்து தான் தின்பண்டங்கள் செய்யணும். இல்ல நான் வெள்ளை சக்கரை வாங்குவேன் அப்படின்னா நம்ம அங்கேயே சிக்கல் ஆரம்பிக்குது. நம்ம வேண்டாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, மாவு பண்டங்கள், பட்டை தீட்டிய தானியங்களை ரொம்ப வேண்டாம். நமக்கு வந்த வியாதியே பாத்தீங்கன்னா வெள்ளை வியாதின்னு ஒண்ணு நம்ம ஊர்ல தெரிஞ்சிருச்சு. அது ஒரு 30-40 வருஷமா வெள்ளையா இருந்தா அது மேல ஒரு மவுசே தனி. பிள்ளையெல்லாம் பிறந்தவொடனே அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல ஒரு வயசான அம்மா பிள்ளை பிறந்திருக்குங்க, நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு. ஏன் புள்ள பிறந்திருக்குன்னா அது சந்தோஷமா இருக்கு, அம்மா அம்மா இருக்கு, அப்பா அம்மா இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு, கழுத்து இருக்குன்னு சொல்லுங்களேன். எதுக்கு வெள்ளை வெள்ளையன்னு இருக்கேன் நான் சண்டை போட அந்த பாட்டி என்னைய பைத்தியக்கார மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப நான் நல்லா தானப்பா சொன்னேன், நீ நல்லா சொல்லல பாட்டி, நீ வெள்ளை வெள்ளையன்னு இருக்குன்னு சொல்றதே எனக்கு முதல்ல பிரச்சனை. அப்படி ஏன் சொல்றீங்க அப்படின்னா அவர்கள் அடி மனதுல ஒரு உயர்வு, வெள்ளையா இருந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறான். பிரச்சனை அங்கிருந்தே ஆரம்பிக்குது. வெள்ளையா இருந்தா பிரச்சனை இல்லை, கருப்பா இருந்தாதான் நல்லது. உண்மையிலே கருப்பு தோலா இருந்ததுன்னா அவங்களுக்கு எதிர்பார்த்தல் நல்லா இருக்கும். அந்த மெலனின் பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா புற்றுநோய் வரைக்கும் தடுப்பு நல்லா இருக்கும். கருப்பு ஒரு மிகச் சிறப்பு. அதேதான் தானியங்கள்லயும். உளுந்து நல்லா கருப்பா இருந்துச்சு. எங்க அம்மா முன்னாலாம் தோசை காட்டும் போது நாங்க பக்கத்துல இருந்து அப்படி தள்ளி விட்டுட்டு இருப்போம். அந்த உளுந்துல இருந்து அந்த கருப்பு தொலி எடுக்கிற வித்தையை குழந்தையா இருக்கும் போதெல்லாம் அப்படியே கையில வச்சு எங்க முட்டா மணமானம்னு ஊர்ன கையை வச்சு அப்படியே தேய்ச்சி எடுப்பாங்க. அதை பழகி அந்த இப்பெல்லாம் அப்படி வர்றது உருட்டு பருப்புன்னு வெள்ளையாவே பருப்பு வந்துடுது. ஈஸியா இருக்கு, டக்குன்னு அப்படியே போட்டா 3/4 மணி நேரத்துல ஊறிடுது, படக்குன்னு போட்டு அரைச்சிடலாம். எளிதா தெரியுது. ஆனா தொலைச்சது என்ன தெரியுமா? அந்த மேல இருக்கிற அந்த உளுந்தினுடைய மேல இருக்கிற தொலி, அந்த கருப்பு தொலியில ஆந்தோசைனின்ஸ்னு ஒரு கண்டென்ட் இருக்கு, ஃபீனாலிக் கம்பவுண்ட். அது புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடியது. ஏன் இட்லி கருப்பா இருந்தானே தொலியோடு சேர்த்து அரைச்சு என்ன பண்ணிட போறோம்? அட்லீஸ்ட் கொஞ்சம் தொலி கைட்டு பரட்டினப்ப பாதி தொலி உள்ள சேர்ந்துடும் எப்படியாவது. ஸோ இட்லி கொஞ்சம் கிரே கலர்ல இருந்துச்சு. இப்ப பார்த்தா வெள்ளை வெளியேன்னு பாலிஷ்டா அப்படி வெள்ளையா இருக்கணும், மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இருக்கணும், பொலன்னு வெள்ளையா இருக்கணும்னு நினைச்சது விளைவு அரிசி குளுக்கோஸ் குப்பி மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் இப்ப என்ன பிரச்சனை? நம்ம ஊர்ல சர்க்கரை வியாதி பெருசா கூடுது. நண்பர்களே, நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க நம்ம வீட்டுல எல்லாம் கலர் அரிசி இருக்கு, தெரிஞ்சிருக்கணும். அரிசி இப்ப எங்க வீட்டுல எல்லாம் 10 கிலோ அரிசி அப்படி முன்னாடி வாங்கினோம், நாங்களும் அப்படித்தான் வாங்கினோம். அப்புறம் இப்ப 10-15 வருஷமா அரிசினா எப்படின்னா ஒவ்வொரு கிலோவா, 1 கிலோ மாப்பிள்ளை சம்பா, 1 கிலோ காட்டியான அரிசி, 1 கிலோ பிரவுன் ரைஸ், 1 கிலோ கருங்குருவை, 1 கிலோ தூய மல்லி சம்பா, 1 கிலோ இழுப்பப்பூ சம்பா, இன்னைக்கு மத்தியானம் எங்க வீட்டுல கிச்சிலி சம்பா அரிசி, அப்படி ஒன்னொன்னா வைக்கும் போது ஒவ்வொரு மரபு அரிசியிலையும் அந்த நிறத்தில் மருத்துவ குணங்கள் இருக்கும். வெள்ளையா இருந்தா வேகமா சர்க்கரையை ஏற்றும், பிரவுன் கலர்ல, ரெட் கலர்ல, பிளாக் கலர் இருந்தா அதுலயும் கார்போஹைட்ரேட் தான், ஆனா வேகமா சர்க்கரை ஏறாது. சோ நம்ம வீட்டுல பிள்ளைங்களுக்கு புட்டு செஞ்சாலும், தோசை செஞ்சாலும், இட்லி செஞ்சாலும் என்னைக்கோ ஒரு நாள் வெள்ளை கலர் இது வச்சுங்க, மற்ற நாளெல்லாம் சிகப்பு அரிசியில, பிரவுன் ரைஸ்ல அதை எடுத்துக்கணும். சிறுதானியங்களை நிறைய பயன்படுத்தணும். கம்பு, சோளம், குதிரைவாளி, ஏதாவது ஒண்ணு. அதுலயும் நிறைய பேர் ஒரு தப்பான ஒரு ராகி தான் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ராகி குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. வளர்ந்த கொஞ்சம் மெலிஞ்சிருக்கான் உண்டாக்கணும், சின்ன குட்டி பிள்ளை உண்டாக்கணும், ராகி நல்லது. ஆல்ரெடி சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா ராகி நிறைய எடுத்தோம்னா அது ஹை எனர்ஜி. வளரக்கூடிய குழந்தைகளுக்கு புரோட்டீன் நல்லா வேணுங்கிறவங்களுக்கு, கால்சியம் நிறைய வேணுங்கிறவங்களுக்கு, அயன் நல்லா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு ராகி வேண்டாம். அவங்க சர்க்கரை வியாதி இருந்தா, சர்க்கரை இல்லாதவங்க சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு கம்பு தான் பெஸ்ட். கம்பஞ்சோறு, கம்பங்கூழு, கம்பு தோசை அது மாதிரி செய்யலாம். இரும்பு சத்தும் கிடைக்கும், நிறைய ஃபைபர் இருக்கும், நிறைய புரதம் இருக்கும். அதை தாண்டி சர்க்கரையும் நிறைய வர. சோ உணவுல இந்த மாதிரி பல தானியங்களை வைத்து எடுத்துக்கணும். அதை விட முக்கியம் நிறைய காய்கறிகள் சாப்பிடுறது. அன்னைக்கு ஒரு வீட்டுல போறேன், அந்த பையன் தோசைக்கு
சுகர் தொட்டு சாப்பிட்றான். அப்படியே எனக்கு விலன்னு வந்துச்சு. நான் அந்த அம்மா கூப்பிட்டு, ஏமா இப்படி பழக, அவன் தோசை சாப்பிட்டா சுகர் தொட்டு தாங்க சாப்பிடுவாங்கிறான். அந்த அம்மாவையும் தூக்கி ஜெயிலில் வைக்கணும். ஏன்னா அப்படி ஒரு பழக்கத்தை பழக்கி வச்சிருக்காங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சுமா. அப்படி சாப்பிட வைக்காதீங்கம்மா. அவன் வந்து அவன் அலறான் உருள்றான்னா இருக்கட்டும், உருளட்டும், விட்டுருங்க. 4 நாளைக்கு சாப்பிடாம இருந்தா 5 நாள் தானா என்னத்தை போடுறீங்களோ சாப்பிடுவான். அப்படி நமக்கு வந்து இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிறத புள்ள வந்து தொட்டுல இருக்கும்போதே கண்டுபிடிச்சிருக்கு. நீங்க பல நாடுகளுக்கு நான் போறேன், எந்த நாட்டிலையும் பல குழந்தைங்க அழுகுறதே இல்லை. ஆனா நம்ம ஊர் குழந்தைங்க விட்டா அந்த ஏதாவது பொம்மை இதை பார்த்தா கீழே விழுந்து சர்ன்னு பம்பரம் சுத்துற மாதிரி சுத்தி அழுது ஆர்ப்பாட்டம் போட்டு அதை எப்படியாவது, ஏன்னா இவனுக்கு பரபரங்க யாராவது பார்த்துருவாங்களோ, நம்மளை கேவலமா நினைச்சிருவாங்க, உடனே வாங்கி அப்படிலாம் அப்படின்னு வாங்கி கொடுத்தான். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்ப இருந்தே ஆரம்பிச்சது. ஆட்டம் பிடிச்சா கிடைச்சிரும் அப்படின்னு. முடியாதுடா, கொடுக்க முடியாது, என்ன செய்வியோ செய்ய அப்படின்னு இருக்கலாம், தப்பு இல்லை. நல்ல விஷயம் தானே கொடுக்குறோம் குழந்தைக்கு. அந்த குழந்தை மனம் கோன்ற மாதிரி இப்ப தோணுனா கூட பின்னாடி அது சந்தோஷப்படும். நான் எனக்கு சுகர் இல்லைன்னா எங்க அம்மா அன்னையில இருந்து எப்படி வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்லும். தயவு செய்து ஆரம்பத்திலிருந்தே அந்த குழந்தைக்கு இந்த இனிப்பு வெள்ளை சக்கரை போட்டு சாப்பிட வைக்கிறது அப்படி இல்லாம இது மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. காய்கறிகள் நிறைய இருக்கணும், கீரை காய் நிறைய இருக்கணும். இப்ப என்ன சொல்றோம், சுகர் வரக்கூடாதுங்கிறவங்களுக்கு உங்க தட்டுல 70% காய் தான் இருக்கணும், 30% தான் அரிசி இருக்கணும். தானியமோ அரிசியோ ஏதோ 30%, 70% காய். இப்ப நம்ம பல பேர் வந்து சார் நான் வெஜிடேரியன் சார், ரைட்டு, எவ்வளவு காய் சாப்பிடுவேன்? அது 2 கப்ல சின்ன கப்ல 2 காய் வச்சுப்போம் சார்மா. 2 கப்பு பார்த்தா 50 கிராம் 50 கிராம்ல காய் வச்சுக்கிட்டு 250 கிராம் ரைஸ் சாப்பிடும். அவன் வெஜிடேரியன் கிடையாது, சோத்தேரியன் சொல்லலாம். வெஜிடேரியன்னா வெஜிடபிள் நிறைய இருக்கணும். தட்டு முழுக்க நல்ல வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், பீர்க்கங்காய் கூட்டு, சுரக்காய் கூட்டு, கீரை கூட்டு அப்படி வச்சு சாப்பிட்டுட்டு அரிசியை கொஞ்சமா சாப்பிட்டேன்னா நீ வந்து வெஜிடேரியன். அப்படி இல்லை. பல பேர் வெஜிடேரியன் சொல்றது என்னன்னா சோற்றேரியனா இருந்துட்டு வெஜிடபிளை தொட்டுக்குவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியன் இருந்தாலும் சரி. புலால் சாப்பிடுறியா, பிரியாணியில எங்கேயோ தேடி பார்த்தா ஒரு சின்ன லெக் பீஸ் இருந்தா அதுக்கு பேரு நான்வெஜ் கிடையாது. நான்வெஜ்னா நல்ல கோலா உருண்டை, ஒரு சுக்கா, ஒரு சிக்கன் அப்படின்னு வச்சு கொஞ்சமா ரைஸ் வச்சுக்கோ, கொஞ்சமா ஒரு காய் சட்னி வச்சுக்கோ, காய் வச்சுக்கோ. அப்படியா சாப்பிட்டேன்னா தான் சுகர் வராம இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் நாங்க அதான் சொல்றோம். அந்த குறைவாக சாப்பிடக்கூடிய அரிசி, அது மாப்பிள்ளை சம்பாவா இருக்கட்டும், கருங்குருவையா இருக்கட்டும், காட்டியானமா இருக்கட்டும், அப்படி நம்ம வந்து மரபு தானியங்கள் மரபு அரிசிகள் கூட அளவு நிறைய. இன்னைக்கு இருக்கிற சூழல் எப்படி, ஏன்னா அன்னைக்கு நம்ம வந்து பள்ளிக்கு குருகுல பயிற்சிக்கு போனா வாழ்வித்தை எல்லாம் பண்ணிட்டு குதிரையில போனா, அன்னைக்கு அப்படியா போறான், தூக்கச்சடவோட தூக்கி உட்கார பஸ்ல உட்கார வச்சு அப்படியே சர்றன்னு போய் அங்கதான் போய் கொட்டாவியோட எந்திக்கிற அளவு நிறைய பிள்ளைகள் இருக்கு. அப்ப உடல் உழைப்பு இல்லைங்கிறப்ப அந்த உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய உடல் உழைப்பு குறைவா இருக்கிறதுக்கு குறைவான அளவு கருநீரக சத்து இருந்தா போதும், கார்போஹைட்ரேட் சத்து குறைவா இருந்தா போதும். அந்த மாதிரியான ஸ்மார்ட் கார்ப்ஸ் சொல்றோம். ஒரு புத்திசாலி கார்போஹைட்ரேட்டா இருக்கணும், ஒரு ஹை கிளைசிமிக்கா இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வேண்டாம் அப்படிங்கிற புரிதலை ஆரம்பத்திலிருந்தே எடுத்துக்கணும். நிறைய மணமூட்டிகள் எடுக்கும். மணமூட்டிகள் இஞ்சி, புதினா, பூண்டு, மிளகு, சீரகம், இது எல்லாம் ஏதாவது ஒரு வகையில நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கும். சக்கரை வியாதியினுடைய பிற கூறுகள் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு இவையெல்லாம் உதவியா இருக்கும். சிறுநீரகம் நல்லா இருக்கிறதுக்கு, இதயம் நல்லா இருக்கிறதுக்கு, புற்று நல்லா வராம இருக்கிறதுக்கு, இதெல்லாம் தடுப்பதற்கு நம்ம மணமூட்டிகளும் சேர்த்து கொண்டே வரும். சின்ன பிள்ளைல இருந்து பழகினாதான் உண்டு. கருவேப்பிலையை தூக்கி அப்படி தூக்கி தனியா வைக்கிறான்னா டப்புன்னு தலையில கொட்டு வைக்கணும். எங்க அப்பா வச்சிருக்காரு. அப்படியே உப்மால அப்படியே பொங்கல்ல இருந்து மிளக பொறிக்க வச்சா டப்புன்னு பெடதில விழும். ஏய் அதை ஏன்டா உள்ள வச்சிருக்க, அது பிளாக்கா இருக்குல்ல அப்படிமா பையன். என்ன பிளாக்கா இருக்கு, சாப்பிடு, மிளகோட சேர்த்து சாப்பிட்டாதான் பொங்கல். மிளகை தனியா வச்சேன்னா தனியா பொறுக்கி வச்சு ஒரு வீட்டுல நடக்குது, பொறுக்கி அதெல்லாம் குடும்பமே பொறுக்கி வேறமா வச்சு குப்பையில போறாங்க. இல்ல என்னடா நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னா, அது மிளகோட சத்து எக்ஸ்ட்ராக்ட் உள்ள போயிரும்ல சார் இருக்கான், என்னமோ படிச்சிட்ட மாதிரி. அப்படி இல்லை, மிளகு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அதோட சேர்த்தான் சாப்பிடணும். எங்கேயாவது அந்த காலத்துல சாப்பாட்டு முறைகள்ல கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு கடைசியில கருவேப்பிலை வைன்னு எங்கேயும் போடலையே. இவனா பழகிட்டு கருவேப்பிலையை ஓரமா ஒதுக்கி வைக்கிறான். நம்ம ஓரமா ஒதுக்கி வைக்கிறோம். சிகாகோல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ஸ்ல ஒரு ஆராய்ச்சி, கருவேப்பிலைய வந்து தினசரி சாப்பிட்டுட்டு வர்றவனுக்கு சக்கரை வியாதியில ஐஜிடின்னு சொல்லக்கூடிய இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ்ல அது சுகரா மாறாம டயபெட்டிக்கா மாறாம தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து கருவேப்பிலைக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு ஒரு சத்துள்ள விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. கருவேப்பிலை, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, புதினா, இது மாதிரியான நம்முடைய நம்ம மணமூட்டிகள் எல்லாத்தையும் குழந்தை பருவத்துல இருந்தே அவங்க சாப்பிடணும். அதை நல்லா பழகிடும். பாலை கொடுத்து ஸ்கூலுக்கு போகும்போது 8 மணிக்கு பின்னாடியே ஓடி போய் ஆட்டோல பால் கொடுக்குறாள்லாம் இருக்காங்க.
அவன் காலைல தூங்கி வச்சு சாப்பிடவே இல்லை, பாலாவது குடிச்சிட்டு போகணும். பால் ஒரு நல்ல ஃபங்க்ஷனல் ஃபுட்டு தான், இல்லைங்கள தேவையான பொழுதுகள்ல இருந்தா போதும். இவனே 27 கிலோ இருக்கான் அப்படின்னா, எல்கேஜி படிக்கிறவன், அவனுக்கு எதுக்கு பால் 4 வயசு வரைக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிமா? அப்படிலாம் தேவை கிடையாது. அவனுடைய எடை பியூனியா இருக்கு, கால்சியம் குறைவா இருக்கு, இல்லைன்னா மருத்துவர் அவனுடைய எதிர்பார்த்தல் குறைவா ஒரு மருந்தா கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா அவசியம் இல்லை. கஷாயம் குடிக்கிறது இருக்கு இல்லையா, அதை சின்ன பிள்ளைல இருந்தே பழகுங்க. குழந்தை பருவத்தில இருந்தே எங்க வீட்டுல ஞாபகம் இருக்கு, சுக்குமல்லி காஃபி, இஞ்சி தட்டி கொடுக்கறது. அப்ப அது பேர் கஷாயம் தெரியாது, ஆனா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா கண்டிப்பா இஞ்சி தட்டி குடிக்கணும், சுக்குமல்லி காஃபி. சனிக்கிழமை சாயந்தரம்னா சுக்குமல்லி காஃபி. இப்படி ஒரு பழக்கம். ஒரு மழைக்காலம் வருதா, இப்ப எல்லா இடமும் மழை பெய்யுது, டிசம்பர் 2 வேற ரொம்ப மழை பெய்யுங்கிறான். அப்போ இப்ப இருந்தே கொஞ்சம் கற்பூரவள்ளி, கொஞ்சம் வெத்தலை, கொஞ்சம் துளசி, மிளகு போட்டு கஷாயம் போட்டு கொடுக்குற பழக்கம். இந்த பழக்கமும் கூட சர்க்கரை வராம இருக்கிறதுக்கு. ஏன்னா இவன் காஃபி, டீனு, சுகரை போட்டு கேப்பச்சினோ ஃப்ரெப்பச்சினோன்னு அதை இதையும் போட்டு குடிச்சான்னா கண்டிப்பா ஹை கிளைசிமிக் கூடிக்கிட்டே தான் இருக்கும். சோ இந்த பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க.